நண்பர்களே, இந்த முறை ஐபிஎல் மேட்சுகள்லையும் கடைசி இடத்துல இருக்க போகிறது ஆர்சிபி டீம் தான். ஆர்சிபி கிட்ட 83 கோடி இருந்துச்சுங்க. கேஎல் ராகுல ஆர்சிபி டீம் எடுப்பாங்க. இனிமேல் நம்ம ஆர்சிபியோட கேப்டன் கேஎல் ராகுல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கேஎல் ராகுலையும் எடுக்கல. போன வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்ததும் கேஎல் ராகுல் தாங்க. ஆனால் கேஎல் ராகுலை எடுக்கவே இல்லை. சரி, ரிஷப் பண்ட் செம்ம ஃபார்மில் இருக்கான், ஒரு பெஸ்ட் கீப்பரும். சரி, ஆர்சிபி டீம் ரிஷப் பண்ட்டையாவது எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரிஷப் பண்ட்டையும் எடுக்கல. இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு ரிஷப் பண்டோட அருமை தெரிஞ்சிருக்கு. ரிஷப் பண்ட்டை 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆனால் ஆர்சிபி டீம் எடுக்கவே இல்லை. சரி விடுங்களேன், ஆர்சிபியோட பிளேயர்ஸை பாருங்களேன். பில் சால்ட் 12 கோடிக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க. லிவிங்ஸ்டன் இவனுக்குலாம் எவ்வளோ வயசாகுது தெரியுமா? இவனை போய் 8 கோடிக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க. நீங்கள் வேணா ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்க. எந்த டீமு இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸை அதிகமாக எடுக்கிறாங்களோ அந்த டீம் வந்து ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சதே கிடையாதுங்க. அப்படிதான் ஆர்சிபி ஃபுல்லாக இங்கிலாந்து பிளேயர்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நைட்டு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் இருக்குங்க. ஆர்சிபி டீமில் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார் ஒன்னத்துக்கு ஆகாத பிளேயர்ஸு. கேகேஆரில் பாருங்கள் வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறம் டிகாக்கு ஓப்பனிங் செம்மையாக விளாடுவான், அவனெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேகேஆர் தாங்க ஜெயிக்கும். இல்லை, கோலி நினச்சிருந்தா இந்த ஆர்சிபி நிர்வாகத்திட்ட பேசி நம்ம கேஎல் ராகுல் எடுக்க சொல்லியிருக்கலாம், இல்லை ரிஷப் பண்ட் எடுக்க சொல்லியிருக்கலாம், வருண் சக்கரவர்த்தி எடுக்க சொல்லியிருக்கலாம், ஏன் பெஸ்ட்டு ஓப்பனிங் டிகா கூட எடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் விராட் கோலி இந்த ஆர்சிபி நிர்வாகத்திட்ட பேசவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக ஆர்சிபி ஊற்றிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆகுனா இந்த ஆர்சிபி பிளேயர்ஸும் சரி, ஆர்சிபியோட ஆடியன்ஸும் சரி, ஈசாலா கப் நமதேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணால் எப்படிடா நீங்கள் ஈசாலா கப் நமதேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வருதுன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுக்கு யார் இந்த டைம் கப்பு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறவங்கள கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை மக்களே, இன்னைக்கு கேகேஆர் ஆர்சிபி விளையாட போகிறாங்க. இதில் வந்து ரஜத் பட்டிதார் தான் கேப்டன்சி. இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக தோணுதோ கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.